வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தற்போது வெளியாகும் காட்சிகள் சில இடங்களில் நிம்மதியை தருகின்றன. ஆனால் சில இடங்களில் கவலையையும் அதிகரிக்கின்றன. இந்த தருணத்தில்தான் தற்போதைய வானிலை நிலவரத்தை மிக தெளிவாகவும் உண்மையான கள நிலவரத்துடனும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்போதுதான் நீங்கள் அடுத்த அடியை யோசித்து வைக்க முடியும். நான் அடுத்து சொல்லப்போவது உங்களை உண்மையிலேயே திடுக்கிட வைக்கும். எனவே இந்த வீடியோவை இங்கே விட்டுவிடாதீர்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இம்முறை வழக்கமான வேகத்தை விட வெகுவாக முன்னேறிவிட்டது. கடந்த பல நாட்களில் நடந்த நிகழ்வுகள், மழை, மின்னல், கடல் காற்று, மேகங்களின் முற்றுகை, இவை அனைத்தும் சேர்ந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலை உருவாக்கியுள்ளன. இப்போது தித்வா புயலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் அது விட்டு சென்ற தாக்கம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உணரப்படுகிறது. பல மாவட்டங்களில் தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. மேலும் பல கிராமங்களில் மக்கள் இன்னும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர். நம்புங்கள், இப்போது இந்த முழு தகவலையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வரும் ஓரிரு நாட்களில் எடுக்கப்படும் சிறிய முடிவுகள் கூட பெரிய இழப்பாக மாறக்கூடும். தமிழ்நாட்டின் வானத்தில் வானிலை மாற்றங்கள் இன்னும் அமைதியடையவில்லை. தென்மேற்கு வங்கக்கடலும் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதுவே இன்றும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு காரணமாக அமைகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் இன்றும் மேகங்கள் அடர்த்தியாக காணப்படுகின்றன. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உண்மையிலேயே தவறாகும். ஏனெனில் நீங்கள் இதுவரை பார்த்த மழையை விட உண்மையான ஆட்டம் இன்னும் பாக்கியிருக்கிறது. மாநிலத்தின் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களான கோயம்புத்தூர், திண்டுக்கல், தென்காசி மற்றும் நெல்லை ஆகியவற்றில் இடியுடன் கூடிய மழை பெய்ய முழு வாய்ப்புள்ளது. கடந்த ஓரிரு நாட்களாக மின்னல் மற்றும் இடியுடன் பலத்த காற்று வீசிய பகுதிகள் இவை. இப்போது மேகங்கள் மீண்டும் ஒன்று கூடுவதால் காற்றில் ஈரப்பதமும் குளிர்ச்சியும் அதிகரித்து வருகின்றன. கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளை பற்றி பேசினா அங்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 8.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. இது தமிழ்நாட்டின் வானிலை மாற்றத்தின் ஒரு பெரிய அறிகுறி ஆகும். தர்மபுரி சமவெளியில் இரவு வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆனால் சென்னையின் கதை கொஞ்சம் வேறுபட்டது. சென்னையில் வானம் முழுவதும் மேகமூட்டமாக உள்ளது. பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சாலைகள் வழுக்குகின்றன. போக்குவரத்து மெதுவாக உள்ளது. யோசித்து பாருங்கள், உங்களின் ஒரு சிறிய தவறு, வழுக்கும் சாலையில் ஒரு சிறிய அடி, மொத்த குடும்பமும் கஷ்டப்பட நேரிடும். அதனால்தான் இந்த தகவல் மிகவும் அவசியம். வானிலை ஆய்வு மையம் சென்னையில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கு முன் பெய்த தொடர் மழையால் தண்ணீர் தேங்கும் நிலை அந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. இனி பெய்யும் சிறிய மழை கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். மீனவர்களுக்கு இந்த நிலத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் அறிவது அவசியம். கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரையும் சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரையும் வீசக்கூடும். அதாவது கடல் இப்போது முற்றிலும் அமைதியாக இல்லை. உங்கள் வீட்டில் மீனவர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இப்போதே இந்த விஷயத்தை சொல்லிவிடுங்கள். இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம். வட தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால்தான் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரி பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதேவேளையில் காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக வெப்பமும் பிசுபிசுப்பு தன்மையும் அதிகமாக உணரப்படுகிறது.
சென்னை உள்ளிட்ட வடக்கு கடலோர பகுதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தேங்கியுள்ளதால் பல இடங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் மூட வேண்டியிருந்தது. சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஓரிரு நாட்களில் நிலைமை எந்த திசையில் செல்லும் என்பது முழுக்க முழுக்க மேகங்களும் கடல் காற்றை பொறுத்தே அமையும். இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட்டை சொல்ல வேண்டியுள்ளது. அது மறுபுறம் நிலைமையை முற்றிலுமாக மாற்றக்கூடும். புதுச்சேரியிலும் தொடர்ந்து மேகமூட்டம் காணப்படுகிறது. வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும். இங்கே அடுத்த ஓரிரு நாட்களுக்கு விட்டு விட்டு மழை பெய்யும். மதுரையில் வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் லேசானது முதல் மிதமான மழையுடன் இடியும் இருக்கக்கூடும். இப்போது மாநில தழுவிய வளிமண்டல நிலைமையை பார்ப்போம். இங்கே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று வருகிறது. இதனால்தான் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் மழையின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் லேசானது, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் வெறும் மேகமூட்டம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மேகங்கள் எந்த அளவுக்கு சுற்றி வருகின்றன என்றால் வானமே மழை பொழிவதா அல்லது நிற்பதா என்று முடிவு செய்ய முடியாதது போல் இருக்கிறது. இந்த நிலையற்ற தன்மை வரும் மணி நேரங்களை இன்னும் பதட்டமானதாக மாற்றுகிறது. இப்போது மேகங்கள் நகரும் திசையை பார்த்தால் இன்றைய வானிலை அவ்வளவு எளிதாக இருக்காது என்பதற்கான தெளிவான அறிகுறி தெரிகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் தாக்கம் மெல்ல மெல்ல தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறது. காற்றின் திசையும் மாறிவிட்டது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்றுகள் இப்போது ஈரப்பதத்தை சுமந்து கொண்டு தொடர்ந்து மாநிலத்தை நோக்கி வீசுகின்றன. இந்த ஈரப்பதம்தான் ஒவ்வொரு முறையும் இடி மின்னல் சூழலை உருவாக்கி திடீரென பெரிய கனமழையை தூண்டுகிறது. இந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசமான பகுதிகள் கடலோர பகுதிகள்தான். சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்கள். இங்கே மேகங்கள் திடீரென உருவாகும் திறனை கொண்டுள்ளன மற்றும் இரவில் நிலைமை இன்னும் மோசமாகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி மின்னல் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் திறந்த மைதானங்கள், வயல்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் நிற்பதை தவிர்க்கவும். சென்னையின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் தண்ணீர் தேக்கம் இன்னும் முழுமையாக மறையவில்லை. பல இடங்களில் சாக்கடைகள் மற்றும் வடிகால்களில் தண்ணீர் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தால் கூட தண்ணீர் உடனடியாக மேலே ஏறக்கூடும். ஒவ்வொரு மழைக்கு பிறகும் சில நிமிடங்களில் சாலைகள் நிரம்பிவிடும் போக்கு கடந்த சில நாட்களாக காணப்பட்டது. அது இன்னும் தொடரலாம். கோயம்புத்தூர் பக்கம் வானிலை கொஞ்சம் வித்தியாசமாக விளையாடுகிறது. இங்கே காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் மேகங்கள் சில நேரங்களில் கலைந்து விடுகின்றன, சில நேரங்களில் ஒன்று சேர்ந்து பலமாக பெய்கின்றன. கடந்த சில மணி நேரங்களில் இங்கே வெப்பநிலையில் லேசான சரிவு ஏற்பட்டுள்ளது. இது ஈரப்பதம் அதிகரிப்பதற்கான அறிகுறி. அதாவது ஈரப்பதம் அதிகரிப்பது என்றால் இன்னும் அதிகமான மேகங்கள் உருவாவதாகும். திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த மாவட்டங்களின் மிகப்பெரிய சவால் காற்றில் இருக்கும் அதிகப்படியான ஈரப்பதம். ஈரப்பதம் அதிகரித்தாலே வியர்வை, பிசுபிசுப்பு மற்றும் அசௌகரியம் அதிகரிக்கிறது. இத்தகைய வானிலை மக்கள் வெளியே செல்வதற்கு சிரமத்தை கொடுக்கிறது. இப்போது தெற்கின் மலை பிரதேசங்களை பற்றி பேசுவோம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் வெப்பநிலையில் தொடர் சரிவு பதிவாகி வருகிறது. கொடைக்கானலின் குறைந்தபட்ச வெப்பநிலை 8.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. இவ்வளவு குளிருடன் திடீரென மழை பெய்யும் போது பனிமூட்டம் மற்றும் அடர்த்தியான மூடுபனி காணப்படுவது இயல்பான ஒன்று. இதனால் பார்வை திறன் பாதிக்கப்பட்டு வாகனம் ஓட்டுவது மிகவும் ஆபத்தானதாக மாறக்கூடும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இது மிகவும் முக்கியமான நேரம். மழை ஒருபுறம் ஈரப்பதத்தை அதிகரித்துள்ளதால் நெல், கரும்பு மற்றும் வாழை பயிர்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைத்துள்ளது. ஆனால் இதே மழை அடுத்த ஓரிரு நாட்களுக்கு தொடர்ந்தால் வயல்களில் தண்ணீர் தேங்கி வேர்கள் அழுகக்கூடும். இதனால்தான் விவசாயத்துறை தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறது. வயல்களில் நீரை வெளியேற்றுவதற்கான வழியை அமைத்து வையுங்கள். இப்போதிலிருந்து அடுத்த சில மணி நேரங்களில் வானிலையின் முழு திசையையும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை காணலாம். வடகிழக்கு பருவமழை இப்போது சீராக இல்லை. சிறிய சுழற்சிகள் உருவான உடனே நிவாரண மழையை கனமழையாக மாற்றக்கூடும். எனவே இப்போது நான் சொல்ல போகும் புள்ளி விவரத்தை கவனமாக கேளுங்கள். தமிழ்நாட்டின் சுமார் 20 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் இவற்றில் 7 மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடும். இங்கே ஒன்றை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். கடலோர பகுதிகளில் கடல் காற்று வேகமாக வீசும்போது மேகங்கள் உயரத்திலிருந்து ஒன்றாக இழுக்கப்பட்டு மழை திடீரென தொடங்குகிறது. இந்த மழை 5 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடங்கள் வரை எப்போது வேண்டுமானாலும் நீடிக்கலாம். அதனால் சென்னை, மகாபலிபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால் போன்ற பகுதிகளில் வீட்டிலிருந்து வெளியேறும்போது குடை, ரெயின்கோட் மற்றும் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் பவுச்சை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வேலூர், திருவண்ணாமலை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் மேகங்கள் கூடி வருகின்றன. இப்பகுதிகளில் மதியத்திற்கு பிறகு மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் இரவிலும் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து கொண்டே இருக்கும். இங்கே வளிமண்டல வெப்பநிலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதன் நேரடி அர்த்தம் ஈரப்பதம் மற்றும் மேகங்களின் இருப்பாகும்.
தற்போது நிலவும் மிக தீவிரமான நிலைமை மின்னல் தாக்கும் அபாயமாகும். உயர்ந்த இடங்கள், திறந்த மைதானங்கள், மொபைல் டவர்கள், மரங்கள் மற்றும் நிற்கும் வாகனங்கள் மீது மின்னல் தாக்கும் வாய்ப்பு எப்போதும் அதிகம். அதனால் வானத்தில் திடீரென பெரிய வெளிச்சம் தெரிந்தால் உடனடியாக வீட்டினுள்ளேயே இருங்கள். நீங்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தால் உடனடியாக வேலையை நிறுத்துங்கள். உங்களின் பாதுகாப்புதான் முதன்மையானது. இப்போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பற்றி பேசுவோம். இந்த 2 பகுதிகளிலும் மேகங்கள் மிகவும் கனமாக உள்ளன. வெப்பநிலை 23 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. இங்கே வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது, அடுத்த ஓரிரு நாட்களில் பல முறை இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்யும். மதுரையில் மேகங்கள் லேசாக உள்ளன, ஆனால் உள்ளூர் வளிமண்டல நிலைமைகளின் காரணமாக திடீரென மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் ஏராமனத்தின் நேரத்தில் காற்றில் ஈரப்பதம் மிக அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகியவற்றிலும் இதே நிலைதான். இந்த பகுதி தாழ்வான நிலையில் இருப்பதால் இங்கே கொஞ்சம் பலத்த மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்கிவிடும். இதனால்தான் நிர்வாகம் இப்பகுதிகளில் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. இப்போது உங்களை மிகவும் எச்சரிக்கையாக வைக்கப் போகும் ஒரு பகுதி, வடகிழக்கு வங்கக்கடலில் செயலாட்டியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் சாய்வு மேற்கே லேசாக அதிகரித்து வருகிறது. இந்த அமைப்பு இன்னும் வலுப்பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும். இப்போது நிலைமை தெளிவாக இல்லை, ஆனால் மேகங்களின் அமைப்பு வானிலையில் மாற்றம் தொடரும் என்பதற்கான தெளிவான அறிகுறியை காட்டுகிறது. கடலோர தமிழகத்தில் அலைகளின் உயரம் அதிகரிக்கக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காற்றின் வேகம் மணிக்கு 23 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கடல் கொஞ்சம் ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு எழும்பும் போதெல்லாம் கரையோர கிராமங்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றன. சென்னையில் மாலை ஆக ஆக மழை பெய்யும் வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கிறது. முதலில் மேகங்கள் மெதுவாக கூடுகின்றன, பின்னர் திடீரென இடி முழக்கத்துடன் கொட்டி தீர்க்கின்றன. கடந்த பல நாட்களாக இதுதான் நடைமுறையாக இருந்து வருகிறது. இன்றும் அப்படியே இருக்கப் போகிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் வானிலையின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய அப்டேட்டும் உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் மாறும் வானிலை